எடு வண்டிய சின்ராசு வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி டெல்லி கிளம்பி போயிட்டாங்க. போய் பார்த்தா வடிவேல் பட காமெடி மாதிரி திரும்பி பார்த்தா ஒரு பக்கம் நாங்க வந்து மேல்முறையீடு பண்ண போறோம்னு சொன்னவங்க வரல. ஆனா கேவிட் மனு போறதுக்கு மட்டும் அண்ணன் என்ன பண்ணாரு, அதுக்கு போய் போட்டாரு. ஆய்வுனா யார் யார் பண்ணுவாங்க? அதிகாரிகள், அந்த துறை அமைச்சர், எம்எல்ஏ, ஆமா, எம்பி, ஆமா, இல்ல அந்த துறையோட அதிகாரி, ஆமா, இல்ல மாவட்ட ஆட்சியர் உறுப்பினர் இருக்காருல்ல, ஆமா, அவரோட அப்பா அவருக்கு போய் ஆய்வு பண்ணிருக்காரு. என்னங்க சார், என்னங்க சார், காரைக்குடியில அந்த சம்பவம் எல்லாத்துக்கும் ஆய்வு பண்ற நீங்க ஏன் வந்து குறுவை சாகுபடி பண்ணிருக்கலாமே? அதுக்கு ஒரு ஆய்வு பண்ணிருக்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்காது. ஏன்னா தண்ணி வரல. ஆமாங்க, தண்ணி வந்தாதானே அவங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி டஸ் 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 அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கல. விவசாய நிலங்கள்ல குழாய் பதிச்சுட்டு வந்தாங்க. எண்ணெய் குழாயை பதிச்சுட்டு வராங்க. அந்த எண்ணெய் குழாய் பதிக்கும் போது பாத்தீங்கன்னா இரும்பு கரங்கள் கொண்டு விவசாய நிலத்துல வண்டி போயிட்டு ஏற்கனவே விவசாயிக்கு தண்ணி தான் வாங்கி தர மாட்டேங்க, இருக்கிற தண்ணி வச்சு நாங்க விவசாயம் பண்றோம். அந்த விவசாயத்துல இரும்பு கரங்கள் கொண்டு நீங்க நோண்டி குழாயை பதிப்பீங்கன்னா என்னங்க இருக்கக்கூடிய அந்த விவசாய சங்கங்கள்லாம் இருக்கு. அந்த சங்கத்தோட தலைவர்லாம் இருப்பாங்க. அந்த தலைவர்லாம் வீட்டு சரி அவங்க வீட்டுல வந்து நீ வெளியே வந்தா தானே போறாங்க. நீ வீட்டுக்குள்ளே 151 ஆமா சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் இருக்குல்ல, அந்த இடத்தை வந்து கோட்டை விட்டுருக்காங்க. முதுநிலை படிப்புகள்ல ஆமா இடங்களை தக்க வச்சுக்க காப்பாத்திக்க நம்ம தமிழக அரசுக்கு வக்கு இல்லைன்னா சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். வேற ஓடி அப்படியே நான் மாத்தி பாட்டு சரி ஓடுன்னு சொல்லிட்டு பராமர வேட்டைக்காரன்ற மாதிரி அந்த பாட்டுக்கு உதாரணமா யார் இருக்காங்களோ இல்லையோ அவங்க அமைச்சர்களும் அவங்களோட எம்எல்ஏ கர்நாடகா அமைச்சிங்கன்னா காவிரி தண்ணியை கையோடு போத்தல்ல வச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. போத்தல்ல வச்சு நான் சொல்ல மாட்டேன். இல்ல நான் சொல்றேங்க, சொல்றீங்களா? ஏன்னா கையோட கட்டணம் எப்படி பக்கெட்ல கேன்ல சூழ்நிலை சரியில்லை, வராதீங்கன்னு சொல்லி. ஆனா அங்க வந்து ஜனநாயகன் படத்தோட அந்த சில அமைப்புகள் பண்றது அதை தட்டி கட் அவுட் இடத்தெல்லாம் வந்து எடுக்கிறாங்க, கிழிக்கிறாங்க. உங்க மாநிலத்தோட வளமோ நிலமோ உங்களுக்கே அப்படின்னா எங்களோட வளமும் எங்களுக்கே தானே. இப்ப நாங்க கரண்ட் நாங்க தரமாட்டோம், நாங்க எங்க தரமாட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி சரியா இருக்குமா? கேள்வி எழுப்புறோம்ல, அதுக்கு பதில் சொல்லிட்டு எங்களை விமர்சனம். ஆனா கேள்வியே உங்களுக்கு புரியல. நம்ம விர்ச்சுவல் வாய்ஸ் பார்த்து ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அனைவருக்கும் வணக்கம். என்ன இன்னைக்கு பேச போறோம்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல முக்கியமான பிரச்சனை தான். கரூர் கூட்டம் நடந்துச்சுல, அந்த கரூர் கூட்டத்துக்கு வந்து அரசு வேலை கொடுத்தாங்க தமிழக அரசு. உடனே என்ன பண்ணாங்க, அந்த அரசு வேலைக்கு நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் பாசறை என்ன பண்ணாங்க, அதுக்கு தடை கோரி மதுரை நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. வழக்குல வெற்றி அடைஞ்சாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணாங்க, உடனே தமிழக அரசு நாங்க மேல்முறையீடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீட்டுக்கு சமூக வலைத்தளங்களை பரப்புனாங்க. இதை கேட்ட வழக்கறிஞர் பாசறை உடனே எடு வண்டிய சின்ராசு வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி டெல்லி கிளம்பி போயிட்டாங்க. போய் பார்த்தா வடிவேல் பட காமெடி மாதிரி திரும்பி பார்த்தா ஒரு பக்கம் காணோம். அதாவது நாங்க வந்து மேல்முறையீடு பண்ண போறோம்னு சொன்னவங்க வரல. ஆனா கேவிட் மனு போறதுக்கு மட்டும் அண்ணன் என்ன பண்ணாரு, அதுக்கு போய் போட்டாச்சு. போய் பார்த்தா இது வரைக்கும் யாரும் வரல. இப்ப நம்ம பேசுற நேரம் வரைக்கும் எதுவும் பதிவு பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க முடியுது. தாவேகா ஆட்சி அமைஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆய்வு கிளம்புறாங்க. எல்லாரும் ஆய்வு. ஆமா என்னன்னா பொதுவா ஆய்வுனா யார் யார் பண்ணுவாங்க? அதிகாரிகள், அந்த துறை அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, இல்ல அந்த துறையோட அதிகாரி, இல்ல மாவட்ட ஆட்சியர், இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து பொதுவா. இப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் தாவேகாலர்கள் உறுப்பினர் எல்லாம் போய் ஆய்வு பண்றாங்க. தொடர்ச்சியா பண்ண வந்தாங்களா? இன்னொரு காமெடி என்னன்னா, அந்த தாவேகா உறுப்பினர் இருக்காருல்ல, அவரோட அப்பா அவரு போய் ஆய்வு பண்ணிருக்காரு. காரைக்குடியில நடந்த சம்பவம் இது. அந்த மாதிரி வந்து எல்லாரும் ஆய்வு பண்றாங்க. ஆனா இப்ப கூட சமீபத்துல நம்ம முதலமைச்சர் கூட அந்த கருப்பு கலர் கோட் ஷூட் எல்லாம் போட்டு கத்திப்பாராவில போய் நின்று அந்த ஒரு ஆய்வு எல்லாம் பண்ணாங்கல்ல, ஷூட் எடுத்தாங்க. நாம் தமிழர் கட்சியோட அண்ணன் சீமான் இருக்காருல்ல, தலைமை வரைக்கும் அவர் என்ன கேக்குறாருன்னா, எல்லாத்துக்கும் ஆய்வு பண்ற நீங்க ஏன் வந்து குறுவை சாகுபடி பண்ணிருக்கலாமே? அதுக்கு ஒரு ஆய்வு பண்ணிருக்கலாம். போயிடுச்சு. அந்த விவசாயிகளோட நிலைமை என்ன, அவங்க பயிர் எப்படி இருக்கு? கண்டிப்பா நல்லா இருக்காது. ஏன்னா தண்ணி வரல. ஆமாங்க, தண்ணி வந்தாதானே அவங்க விவசாயம். வெள்ளம்னா கூட நம்ம இது பண்ணிக்கலாம், நிறைய தண்ணிக்குன்னு சொல்லிட்டு. தண்ணியே இல்லாம அந்த குறுவை நிலத்துல பஞ்சம் இல்ல, அது எப்படி கிடக்கும்? அதனால அந்த குறுவை சாகுபடிக்கு வந்து ஏன் ஆய்வு பண்ணல அப்படின்னு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி டஸ் 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 அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அடுத்து என்ன? அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், பல்லடத்துல நம்ம கூட்டத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் விஜய் சொன்னாரு, சாப்பிடுற சாப்பாடுல எல்லாம் ஒருத்தர் நினைப்போம், சாப்பிடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நினைப்போம், அவங்களுக்கு நன்றி சொல்லாதான் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில மட்டும் நின்று அப்புறம் கூட இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு. என்ன வார்த்தை சொன்னாரு? அடுத்த பிரிவுல நான் விவசாயம் சொல்லி 10 துண்டெல்லாம் போட்டு டைலாக் எழுதி கொடுத்து படிச்சாரு. ஆனா பல்லடத்துல விவசாய நிலங்கள்ல குழாய் பதிச்சுட்டு வராங்க. எண்ணெய் குழாயை பதிச்சுட்டு வராங்க. அந்த எண்ணெய் குழாயை பதிக்கும் போது பாத்தீங்கன்னா இரும்பு கரங்கள் கொண்டு விவசாய நிலத்துல வண்டி போயிட்டு இருக்கு.
இது அதிமுக அப்படிதான் பண்ணாங்க, திமுகவே அதான் பண்ணாங்க. அதோட நீட்சியா அண்ணன் விஜய் அண்ணன் ஆட்சியிலும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன போய் முடியும்னு தெரியல. ஏற்கனவே விவசாயிக்கு தண்ணி தான் வாங்கி தர மாட்டேங்க, பார்த்தா இருக்கிற தண்ணி வச்சு நாங்க விவசாயம் பண்றோம். அந்த விவசாயத்துல இரும்பு கரங்கள் கொண்டு நீங்க நோண்டி குழாயை பதிப்பீங்கன்னா என்னங்க சார்? அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த விவசாய சங்கங்கள்லாம் இருக்கு, அந்த சங்கத்தோட தலைவர்லாம் இருப்பாங்க. அந்த தலைவர்லாம் வீட்டு சரி அவங்க வீட்டுல வந்து நீ வெளியே வந்தா தானே போராடுவ, நீ வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ண உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி அவங்கள தமிழக அரசை சப்போர்ட் பண்ணி உள்ளே போராட்டம் பண்ணுது. என்னங்க சார் இது? எந்த ஊடகமும் காட்டல, எங்களுக்கு வந்த தகவலை உங்களுக்கு நாங்க பரிமாறோம். நம்ம தமிழக அரசு வந்து எல்லாத்துலயும் முனைப்பா இருக்கு. எல்லாமே முனைப்பா இருக்கு. என்ன முனைப்புனா, நாங்க வந்து பாத்தீங்களா, நாங்க வந்து பாத்தீங்களா இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆட்சியோட சாதனை 3 மாசம் நிறைய இடத்துல நம்ம விளம்பரம் பார்க்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்துல வந்து கோட்டை விட்டுருக்காங்க. என்னன்னா 151 சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் இருக்குல்ல, அந்த இடத்தை வந்து கோட்டை விட்டுருக்காங்க. முதுநிலை படிப்புகள். ஆமா, அதை வந்து கோட்டை விட்டுருக்காங்க. என்னங்க இது மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்கு நேரம் இல்லைங்க. ஐயோ, அவங்களுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு, படத்துக்கு போய் அழுகுறதுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. ஒரு மருத்துவ படிப்பு, அதுவும் வந்து சிறப்பு மருத்துவ படிப்பு, அதுக்கு வந்து அந்த ஒதுக்கீடு செஞ்ச அந்த இடங்களை தக்க வச்சுக்க காப்பாத்திக்க நம்ம தமிழக அரசுக்கு வக்கில்லைன்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லணும், வேற வழி இல்ல. கை விட்டாங்க. இப்ப அந்த இடங்கள் வந்து இப்ப கேள்விக்குறியா இருக்கு. சீமான் இது குறித்து எதை பேசிருக்காரு? அதான் கேட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லையா, இது திறனற்ற அரசு அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமானதுதான் என்னன்னா, அண்ணன் சொன்ன படம் வேட்டைக்காரன், வேட்டைக்கு வராம்பாரு வேட்டைக்கார ஓடி 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 அப்படியா நான் மாத்தி பாட்டேன். சரி, ஓடி 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 ஓடின்னு சொல்லிட்டு வராம்பாரு வேட்டைக்காரன்ற மாதிரி அந்த பாட்டுக்கு உதாரணமா யார் இருக்காங்களோ இல்லையோ அவங்க அமைச்சர்களும் அவங்களோட எம்எல்ஏக்களும் நான் பாக்குறேன். யார் பார்த்தாலும் எல்லாரும் ஓடுறாங்க. எங்கதான் ஓடுறீங்கன்னு தெரியல. எங்கடா போறீங்க, எங்க போறீங்கன்ற மாதிரி, எதுக்கிட்ட பக்கெட்ல தண்ணின்ற மாதிரி போய் நீங்க செய்தியாளர்கள் போய் கேட்டு, ஐயா அது மாதிரி காவிரி மேலாண்மை குறித்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்பலத்து சாமி கிட்ட நீர்வளத்துறை அமைச்சர் கிட்ட கேக்குறாங்க. அவர் கேட்டா பதிலே சொல்லுங்க. ஓடி வராரு, ஓடி வந்து கார் வந்துட்டு புன்னகை மட்டும் காட்டிட்டு போறாரு. அது எதுக்காக போறாரு, எதுக்கு பதில் சொல்லல. இப்படி நீங்க கேக்குற கேள்விகள்லாம் ஓடினா உங்க தலைவர் தான் ஓடுறாரு, கரு சம்பத்துல ஓடிட்டாரு. சரி, அமைச்சர்களும் ஓடிடுறாங்க, இருக்கிற எல்லாரும் ஓடினா அப்ப யார் தான் பதில் சொல்லுவாங்க? பதில் சொன்னா நம்ம கேள்விலாம் கிடையாது, செயல தான் நோ கமெண்ட்ஸ் செய்யறாங்க. அது கூட அவ்வளவுதான், ஆய்வு எடுக்கிறாங்க. ஆனா ஆய்வுக்கு சப்மிட் பண்ண மாட்டாங்க, அதுக்கான வேலை செய்ய மாட்டாங்க, ஓடிடுறாங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து வந்து கர்நாடகாவுக்கு நான் போறேன். சரி, எதுக்கு அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலியமா அங்க இருக்கக்கூடிய தண்ணியை நான் வந்து கொண்டு வர போறேன். அதாவது அந்த கில்லி படம் வரும், கில்லி படத்துல சொல்ற ஒரு போல்ஸ் இவனை மட்டும் நீங்க கர்நாடகா அமைச்சீங்கன்னா காவிரி தண்ணியை கையோடு போத்தல்ல வச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. போத்தல்ல வச்சு சொல்ல மாட்டாங்க. இல்ல நான் சொல்றேங்க, சொல்றீங்களா? ஏன்னா கையோட போத்தல்ல பிடிச்சே தான் அந்த மாதிரி சொன்னாங்களா? சரி, அந்த மாதிரி பண்ணுவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரு பேச்சுவார்த்தை எம்ஜிஆர் பேசினாரு. எம்ஜிஆர் மாதிரி நாங்களும் பண்றோம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அப்படியே என்ன அங்க நடக்குது ட்விஸ்ட்னா, அவங்க வந்து ஏற்கனவே போராடி இருக்காங்க. என்னன்னா காவிரி நம்தே அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க போராடிட்டு இருக்காங்களா. இப்போ அப்ப இவர் வந்து நான் அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லும் போது முதல்ல வந்து வரட்டும், சரி வந்தாருன்னா நாங்க வந்து எங்களோட பிரச்சனை எல்லாம் காட்டி நாங்க வந்து காவிரி எங்களால தர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சூழ்நிலை சரியில்லை, வராதீங்கன்னு சொல்லி. ஆனா அங்க வந்து ஜனநாயகன் படத்தோட அந்த சில அமைப்புகள் கட் அவுட் இடத்தெல்லாம் வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து தமிழோட முதலமைச்சர் தொடர்ச்சியா கர்நாடகாவோட அமைப்புகள் அவமானப்படுது. வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நாயோட தலையில வந்து அந்த இப்ப வந்து முதலமைச்சரோட பாக்குறாங்க. என்னன்னா நாங்க உங்களுக்கு சொல்ல வருது, எங்களுக்கு விமர்சனம் இருக்கு, தாவக அரசு நிறைய இருக்கு. ஆனா எங்க முதலமைச்சரை நீங்க அவமதிக்கிறத நாங்க ஏற்க மாட்டோம். அதே மாதிரி வந்து நான் என்ன அந்த கன்னட அமைப்புகள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன கேக்குறோம்னா, இப்போ உங்க மாநிலத்தோட வளமோ நிலமோ உங்களுக்கே அப்படின்னா எங்களோட வளமும் எங்களுக்கு தானே. இப்ப நாங்க கரண்ட் நாங்க தரமாட்டோம், நாங்க எங்க தரமாட்டோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்குமா? அதனால எங்களோட உரிமையை தான் நாங்க கேக்குறோம். எங்களுக்கு காவிரி மொத்தமா கொடுங்கன்னு கேட்கல, எங்களோட அந்த அளவு அந்த அளவு அதை எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்கலாம். தயவு செஞ்சு அதை கொடுங்க, அதுக்கான வேலையை பாருங்க. மிக முக்கியமான ஒரு விஷயத்த அடுத்தபடியா நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, போன ஆட்சியில் நடந்த போராட்டங்கள் அதோட நீட்சி தான் இப்பயும் நடக்குது. என்னன்னா, சேலம் மாவட்டத்துல அம்பேத்கர் சிலை இருக்கு, அது சிலையை திறக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் போராடுற மக்களை நம்ம தமிழக அரசு சிறை பிடிக்குது. ஏன் பிடிக்குதுன்னா, எங்க கொள்கை தலைவரை நாங்க வச்சுப்போம், ஆனா அந்த சிலையை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணுது. என்னன்னா, நாங்க போராடுவோம், கொள்கை தலைவர் வந்து எங்களுக்கு அம்பேத்கர், ஆனா அந்த சிலையை துறக்க யாருன்னா போராடினா நாங்க அவங்களுக்கு கைதும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுது. இதோட அப்படியே இன்னொரு தொடர்ச்சியா நான் பண்ண நீட் தேர்வுக்காக போராடின மக்களையும் அந்த திடல், என்ன திடல்னா பெரியார் திடல், பெரியாரும் எங்களுக்கு கொள்கை தலைவர் தான். நீட்டுக்கு எதிராக போராடினீங்கன்னா பெரியார் திடலே வச்சு நாங்க கைது பண்ணுவோம்னு சொல்லிட்டு இது ஒரு விடுகதையே கேட்கலாம். என்ன விடுகதைங்க? அம்பேத்கர் எங்கள் கொள்கை தலைவர், அம்பேத்கர் எங்கள் கொள்கை தலைவர் என்று சொல்வார். ஆனால் அம்பேத்கர் சிலையை திறக்க சொன்னால் கைது செய்வார்.
பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் என்று சொல்வார். ஆனால் பெரியார் திடலில் நீட்டுக்கு எதிராக போராடியவர்களை கைது செய்வார். அவர் யார் அப்படி சொல்லி ஒரு क्वेश्चन நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு விடுகதையும் சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான பிரச்சனை, மின் கட்டணம். சரி, இப்போ பொதுவா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா சரி இந்த 2 மாதங்கள் வரதை வந்து 1 மாதமா மாத்திடுவோம் மின் கட்டணத்தை. அதே மாதிரி வந்து இந்த 200 யூனிட் வந்து இலவசமா மாத்திடுவோம். ஏற்கனவே 100 யூனிட் இருந்தது, 200 யூனிட் இலவசமா மாத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்தா செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சோம். வந்துட்டாங்க. வந்த உடனே எங்க பார்த்தாலும் பவர் கட்டு. மக்கள் எல்லாம் சாலையில இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு அறிவிப்பு வந்தது. சரி, என்ன அறிவிப்புனா, நாங்க வந்து 200 யூனிட் இலவசம் கொடுத்தோம். 200 யூனிட் இலவசம். எதுக்கு, எப்போ இலவசம்னா 500 யூனிட் குறைவா நீங்க பயன்படுத்தினாதான் வந்து அதுல ஒரு ட்விஸ்ட். என்ன சார் அதுல ஒரு ட்விஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அப்ப நிறைய மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். 200 யூனிட் இலவசம் வேணாம், முதல்ல கரண்ட் கொடுங்க, அப்புறமா இலவச பத்தி பேசுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. சரி, இப்போ அந்த பில் இப்பதான் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த 200 யூனிட் அறிவிச்சோன்னு இப்பதான் வர ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு வந்து கடந்த முறை வந்த பில்லை விட இந்த முறை 4 மடங்கு அதிகமா பில் வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து கொந்தளிப்பு. அதை நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், சில அமைச்சர் எல்லாம் பேசுறதை கேட்க முடியும். என்னன்னா, அதெல்லாம் மக்கள் வந்து ஏசி அதிகமா பயன்படுத்துறாங்க, அதனாலதான் பில் அதிகமா வருது. அது எப்படி 4 மடங்கு அதிகமா? 4 மடங்கு. ஒண்ணு கரண்ட் கொடுக்க மாட்டீங்க, கரண்ட் கொடுத்தா கட்டணத்தை உயர்த்தி இவ்வளவு பண்ண வேண்டியது அப்படின்னு கேட்டா, நாங்க ஆய்வு பண்றோம், பண்ணின்னு இருக்கிறோம், விரைவில் வந்து நாங்க சொல்லுவோம் அப்படிலாம் சொல்றாங்க. அது வந்து அதுதான் உங்களை ஆட்சி மக்கள் வெற்றிகரமா கொண்டாடுறாங்க, பார்த்தா திண்டாடுறாங்க. அதான் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கேள்வி எழுப்பிருக்கு அண்ணன் சீமான். இது வந்து ஒரு நிர்வாக சீர்கேடு தான். மின் கட்டணம் வந்து 4 மடங்கு ஏறி இருக்கு, இதெல்லாம் வந்து ஏறிக்கவே முடியாது அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி வந்து நிறைய பேசுறாரு. சரி, நிறைய விஷயங்களை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு. முதன்மை எதிர்க்கட்சியா செயல்படுறாரு, நம்ம அதை பாக்குறோம். ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா உடனே திரள்நிதி நீங்க உங்களுக்கு எப்படி கார் வந்தது, கறி சொல்றாங்க, உங்களுக்கு எப்படி அந்த கறி எப்படி சாப்பிட்டீங்க, ஏதாவது கதை சொல்லுங்க. இதே மாதிரி வந்து நம்மள சொல்லி, ஆனா நம்ம கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்லுவோம். நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, ரிச்சுவல் வாரியர்ஸ், நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கிறோம். நாங்க ஒரு கேள்வி எழுப்புறோம்ல, அதுக்கு பதில் சொல்லிட்டு எங்களை விமர்சிக்க. ஆனா கேள்வியே உங்களுக்கு புரியல, நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. வாட் ப்ரோ இல்ல வழக்கறிஞர் பாசறை போட்டார் பாத்தீங்களா, கேள்வி மனு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம மனு போட்டு படிக்க வைக்கணும், அப்பதான் அவங்களுக்கு புரியும். உங்களுக்கு சரி, நம்ம ஒரே ஒண்ணு தான் கேட்கிறோம், நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்து, வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.